லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் திருப்பி ஹெச்சிக்கு அருமையான வரைபடம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் நான் சொல்கிறேன். அடியன் வாஸ்து பார்க்குறதுக்கு நிறைய ஊர்களுக்கு போவதுண்டு. அதில் ஒரு வீடு வாஸ்து பார்க்கும்போது அந்த வீடு முழுக்க வாஸ்து தவறாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு. அந்த பையன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெளியே போனவன் தான் அதுக்கப்புறம் வரலாம். அந்த குழந்தைகளுக்கு வயசு 1 ஆயிடுச்சு. 1 வருஷமாக அந்த பையன் வரவே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், அப்பா கொஞ்சம் இந்த என்னுடைய கணவரை கொஞ்சம் உரக்க பேசினார். அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அதனால் வராமல் போயிட்டார். நானும் எத்தனையோ தடவை பேசி பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், வரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த சார்கிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய குடும்பம். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் வீடு வாஸ்துப்படி தப்பாக இருக்குது. உங்களுடைய பொண்ணுனுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கருத்தில் கொண்டு நிச்சயமாக சீர்திருத்தம் செய்தோமேயானால் அந்த தம்பி வந்துடுவார். அப்படி அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டார். என் பொண்ணு என் கூட இருக்கட்டும், நான் பேரன்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதோடு நான் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு 2 ஆண்டுகள் கழித்து நான் வேறு ஒரு பகுதிக்கு வாஸ்து ஃபார் கிளாஸ் ஒரு காலேஜில் போய் எடுக்கிறோம். ஸோ இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது முடிச்சுட்டு வெளியே வர்றேன். அப்போ ஒரு தம்பி, அதாவது அந்த காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் என்கிட்ட சொல்கிறார், சார் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 2 குழந்தைன்னொன்று ஏதோ ஒரு வழியில் இறைவன் சேர்த்து வைப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வாஸ்து பார்த்தேன், அதுவும் ஒன்றா அப்படிங்கும்போது ஆமாம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த வீடு தப்பாக இருக்குது, உங்களால் அங்கே இருக்க முடியாது, வாஸ்துப்படி நீங்கள் மாற்றம் இல்லை, எனக்கு தெரியும் சார், சொன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கண்டிப்பாக நீங்கள் வாழ்வதற்கு உண்டான வேறொரு வீட்டில் தனியாக இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதன்படி அதுக்கப்புறம் வெளியே அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஸோ இது பிரிவினையை ஏற்படுத்துவதுங்கிறது ஒரு வாஸ்து தவறு தான். நிறைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எந்த ஒரு வீடும் நிச்சயமாக எடுத்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பிரித்திடாது, நிறைய அவகாசங்கள் கொடுக்கும். தயவு செய்து வீட்டை வாஸ்துபடி மாற்றி அமைத்து கொண்டு நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்வோம். வாங்க இப்போ வரைபடத்தை பார்ப்போம். 28 50 177 குழி, கருடமனை 79 வயது பொருத்தம். வயது பொருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கண்டிப்பாக வயது ஒரு கட்டடத்திற்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு சில வீடுகளில் வரவு எக்கச்சக்கமாக இருக்கும், செலவு அதை விட ஜாஸ்தி இருக்கும். வரவு 4, செலவு 8ன்னா வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே கரையான் வந்துருச்சு, தளம் இறங்கிருச்சு, வீடு மராமத்து, கைப்பிடி சோறு ஆடிருச்சு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு, ப்ளம்பிங் வேலை ஏதோ தவறாயிருச்சு. இதெல்லாம் நடக்கிறது. வரவு சரியாக இருந்து செலவு அதை விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி வயது பொருத்தம், வீடு பெரிய அளவில் மராமத்து இப்போ செஞ்சவங்க கட்டி ஒரு 8 வருஷம் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா நாங்கள் வீடு வாங்கியிருக்கிறோம், அதில் 8 லட்சம் ரூபா நாங்கள் முன்னையும் செலவு பண்ணியிருக்கோம்னா அப்போ வயது பொருத்தம் தவறாக இருக்குது. அதனால் இந்த குழி கணக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 177 குழியை சரியாக இருக்கிற மாதிரியான ஒரு குழியை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த 177 குழிங்கிறது 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் இருக்குது இந்த வகையில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொருத்தம்னா கர்ப்ப பொருத்தம், வரவு செலவு, யோனி, வார பொருத்தம், தின பொருத்தம், திதி பொருத்தம். வரவு பொருத்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வயது பொருத்தம், இது மாதிரி எல்லா பொருத்தமும் சரியாக இருக்கணும். 28 50 177 குழி கணக்கினுடைய பலன்கள் 11 பொருத்தமும் இருக்குது. இப்போ 5Gங்கிறது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 5Gங்கிறது 5 ஈசான மூலையில் 3 நண்பர்கள், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3ம் ஈசான மூலையில் இருக்க வேண்டும். வாயு மூலையானது கழிவுகளை வெளியேற்றும். ஸோ இதில் தான் கழிவறை, டாய்லெட் அமைக்கணும். செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வெயிட்டாக வாட்டர் டேங்க் வைக்கணும். கட்டினாலும் சரி, சின்டெக்ஸ் டேங்க் வச்சாலும் சரி, ரெண்டும் ஓகே. கருப்பு கலரும் வைக்கலாம், வெள்ளை கலரும் வைக்கலாம். சின்டெக்ஸுங்கிறது ஒரு பிராண்டு, SINTEX சின்டெக்ஸ். ஆனால் அதில் நிறைய ஒரிஜினலுங்கிறது சின்டெக்ஸுங்கிறது ஒரு பேர். ஆனால் நம்ம சின்டெக்ஸ் டேங்க்குன்னு சொல்கிறோம். சின்டெக்ஸ் டேங்க்கு தான், ஆனால் பிராண்டு சின்டெக்ஸ் இல்லை. வீனஸ், மீரா குஞ்சு, நிறைய பிராண்ட், பாமா நிறைய வந்துருச்சு. இப்போ பிளான் வீட்டுக்கு உள்ளே போக போகிறோம். பெரிய போர்ட்டிக்கோ, 17க்கு 16.75, 2 காரை நிறுத்திக்கலாம். என்ட்ரன்ஸு வெராண்டா, அக்னி மூலை சார்ந்து தலவாசல் 3.75க்கு 7, ஹால் 16க்கு 16 ஜன்னல். ஸோ இந்த ஜன்னலுக்கு நேரம் கிச்சனுடைய வாசல் 9.75க்கு 8, கிச்சன் 3.5க்கு 2 ஜன்னல். அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், அப்பா அம்மாவுக்கு பெரிய அறை கொடுக்கப்பட்டிருக்கு ஈசான மூலையில். இல்லை பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும். 2 பசங்க இருக்காங்க, 2 பேரையுமே இங்கே படுக்க வச்சுருங்க. நல்லா படிப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் குருவானவர் நல்லா இருந்தால்
ஈசான மூலையில் படித்தோம்னாக்கா படுத்தோம்னா செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறாங்க, ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாங்க, இல்லை மெரைனில் வேலை பார்க்குறாங்க, பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. பசங்களுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். ஈசான மூலையில் பெட்ரூமு, அருமையான இடம், 2 ஜன்னல் 4க்கு 4, எக்கச்சக்கமான காற்று வெளிச்சம் வரும். கிழக்கு பக்கத்தில் இருந்து கண்ணாடியே தேவையில்லை. ஹாலுக்கு பின்வாசல் நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து சாமி பின்வாசல் வைக்கிறதே கிடையாதுங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க. பின்வாசல் வச்சிருக்கேன், 2.5க்கு 7, ஜன்னல் 3க்கு 4, பெட்ரூம் 10க்கு 10. இது வந்து உங்கள் பொண்ணு வந்து மாசமாக இருக்க ஆரோக்கியமான ஆண் குழந்தை கிடைக்கும். ஏன்னா வாயு மூலையில் எதை வச்சாலும் எஜெக்ட் பண்ணும். உங்கள் பையன் வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னா வாயு மூலையில் படுக்க வைங்க. டாய்லெட் ஹாலில் இருந்தும் ஒரு டாய்லெட்டை கொடுத்துருக்கோங்க. ஏன்னாக்கா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்கள் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. இந்த டாய்லெட் விருந்தும் மருந்தும் 3 நாள் வாயு மூலையில் படுத்தோம்னாக்கா 3 நாள் கழித்து அவங்களே வெளியே போயிடுவாங்க. கன்னி மூலையில் பெட்ரூம் போட்டிருக்கிறோம், 10க்கு 16, 2 ஜன்னல், ஒன்று 3க்கு 4, இன்னொன்று 4க்கு 4. பீரோவை வந்து கிழக்கு பார்த்து வச்சுருக்குறோம். இந்த இடத்துல கட்டில் வந்து கேப் இல்லாமல் மேற்க ஒட்டி போடுங்க. ஒரு சில வீடுகள் பார்த்துருக்குறேன், கட்டில் சென்டராக போட்டிருக்காங்க, கூட்டி பெருக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கு சோத்தை ஒட்டி தாங்க போடணும். எய்த்தாப்பில் டிவி வச்சுக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து அப்படி பயங்கரமான படங்கள் பார்க்குறாங்க. 1 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் 9 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. உங்கள் மூளையில் இருக்கிற அந்த பிட்டுட்டி சுரக்காமல் போயிருங்க. தயவு செய்து 10 மணிக்கு தூங்கிடணும். அதே மாதிரி இந்த டாய்லெட்டுடைய மங்கு இருக்கு இல்லைங்களா, நார்த்து சவுத்து வைங்க. இந்தியன் டாய்லெட்டு பயன்படுத்துங்க. யூரோப்பியன் வாட்டர் கிளாஸெட்டே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எங்கேயோ ஒரு விருந்து உபசரிப்புக்கு போயிருக்கிறோம், அங்கே இந்தியன் டாய்லெட் இருந்தால் சாப்பிடாம கூட திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா யூரோப்பியன் எனக்கு முழங்கால் வலி இருக்குது. வாஸ்துப்படி வீடு கட்டிட்டோம்னாக்கா வலி வராதுங்க. முழங்கால், இடுப்பு வலி, கழுத்து வலி, எந்த வலியும் வராது. கன்னி மூலையில் செப்டிக் டேங்க் இங்கே போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா விதமான வலிகள் வந்துடும். அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு, தாய்மார்களே, அம்மாவாக இருந்தாலும் அக்கா சகோதரி, அதே மாதிரி மருமகளுக்கு கருப்பை பித்தப்பை இன்றைக்கி வந்து சொருகுவை எடுக்கிற மாதிரி எடுத்து வெளியே வச்சிடுறாங்க. தயவு செய்து இந்த இடத்துல போடாமல் இருங்க. ஸோ கிச்சனே இல்லாமல் போயிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னாக்கா ஜொமாட்டோவில் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செப்டிக் டேங்க் மட்டும் இந்த அக்னி மூலையில் தயவு செய்து போடாதீங்க. தெற்க பார்த்த வீட்டிற்கு ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். ஜாதகத்தில் தெற்கு திசைக்கு உண்டானவர் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் மேஷராசியாக இருந்தாலும் தெற்கு திசை வச்சு வீடு கட்டிக்கலாம். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் யோகம். சார் எனக்கு வந்து ஜாதகமே கிடையாது சார், எங்கள் அப்பா வந்து எழுதி வைக்கல, நான் கிராமத்தில் இருக்கிறேன். நல்லது, இறைவன் உங்களுக்கு தெற்கு பார்த்து கொடுத்துருக்குற அப்படியே வச்சு கட்டுங்க, மாற்றி கட்டாதீங்க. பூஜை அறை ஹாலினுடைய கன்னி மூலையிலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து வீடு டவுனுக்குள்ளே நகரத்தில் மதுரையில் சப்போஸ் மதுரை மாதிரி ஊர்களில் கட்டணும்னாக்கா 1425 சதுரடிக்கு 2350 ரூபா இன்றைக்கி கட்டடம் கட்டுவதற்கு செலவாகும். 33,48,750 ரூபா போர்வெல், போர்வெல்லு, இபி, பிளான் அப்ரூவல் இதுக்கு தனியாக வரும். காம்பவுண்ட் சுவர் தனியாக வரும். இதை விட கம்மியாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலவாசல் வச்சு கட்டாதீங்க. காலவாசல் செங்கல் ரொம்பவும் வந்து பூவராக இருக்கிறது, செங்கல் சிமெண்ட் கல் கூட வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து மிதக்கிற மாதிரியெல்லாம் லைட் வெயிட்டு இல்லைன்னா ஹார்டாக வெயிட்டாக இருக்கிற கல் தயவு செய்து நல்லா தரமாக பிராண்டடாக ஐஎஸ்ஐ மெட்டீரியலாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து கட்டுங்க. அடியன் வந்து கொடைக்கானலில் ஒரு பில்டிங் பண்ணோம், அங்கே கொண்டு போய் லைட் வெயிட் வச்சு கட்டணும். பாறையில் தானே கட்டுறோம், ஃபவுண்டேஷனே கிடையாது, நல்லா ஹார்டாக கட்டலாமே. மொட்டை மாடியில் உயரம் வந்து வெயிட்டு ஏற்றக்கூடாதுன்னா லைட் வெயிட் வச்சு கட்டிக்கலாம். அதனால் அதெல்லாம் கவனம் செலுத்தி அதன்படி நம்ம வந்து தரமாக வாழ்க்கையில் ஒரு முறை தான் கட்ட போகிறோம், அதுக்கப்புறம் கட்ட முடியாது. இந்த மகர ராசிக்கு 7 நடக்குது. எந்த கோயில் போயிட்டு வந்தால் சிறப்பு? திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, தனி சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. வீடு கட்டுறதுக்கு செவ்வாய்க்கு உண்டான முருகபெருமான் தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த இறைவன். ஸோ பக்கத்தில் இருக்கிற எந்த கோவில் வேணாலும் முருகனை போயிட்டு தரிசனம் செய்யுங்க. KJC 10 கேங்கிறது குழிக்கணக்கு. நம்ம வந்து 177 குழி 11 பொருத்தம் அந்த இதுக்கு உண்டான டிஸ்பிளேயை கொடுத்துருக்குறேன்.
ஜாதகம் பார்த்து தான் வரைபடம் குழிக்கணக்கு நாங்கள் அமைக்கிறோம். கார்னர் 4 மூலையும் வாஸ்துப்படி உள்ளளவு வெளியளவு இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டும் வாஸ்துப்படி இருக்கணும். இந்த 5மே ஒன்று சேர பார்த்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா 100 வருஷம் உங்கள் கட்டடம் இருக்கும். இப்போ நீங்கள் வரைபடம் அமைக்கணும்னாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வரைபடம் அமைச்சிருக்கிறோம், எங்கள் ஆர்கிடெக்ட் போட்டிருக்கிறாரு, எங்கள் பொண்ணு ஆர்கிடெக்ட், எங்கள் பையன் இன்ஜினியரு, எங்கள் பையன் வந்து நல்லா தெளிவாக இந்த டிராயிங் போட்டிருக்கிறாரு, அனுப்பி வச்சோம்னா சீர்திருத்தமும் செஞ்சு கொடுக்குறோம். என்னுடைய நம்பர் 9952166706. அடியன் இருக்கின்றது மதுரையில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து ஒரு முறை எம்பெருமான் சிவபெருமானை வந்து மதுரை மீனாட்சியையும் தரிசனம் செஞ்சுட்டு பழமுதிர்ச்சோலையையும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் முதல் படை வீடையும் பார்த்துட்டு அடியன் தெற்கு வாசலுங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற வாய்ப்பு இருந்தால் வந்து பார்க்கலாம், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கலாம். இந்த தகவலும் வரைபடமும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் தினமும் சப்ஸ்கிரைப் செய்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.